ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு யமுனாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கை இலை பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை எடுத்துக்கலாம். இதை இலை மட்டும் உருவிட்டு நல்லா நிழலில் ஒரு 5 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நாளுக்கு அப்புறம் இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம பொடி செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய். நான் 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, ½ டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றொன்னா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வறுத்தரலாம். உளுந்தம்பருப்பு, கொத்தமல்லி, வரமிளகாய். இப்போ வறுத்தெடுத்த எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற உப்பு, பெருங்காயத்தூள், புளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட காஞ்ச முருங்கை இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம முருங்கை இலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டு கூட நெய் ஊற்றியோ இல்லை எண்ணெய் ஊற்றியோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.